So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So டூ டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சனோட சைட்ல இருந்து அவங்களோட ஒரு ஹானஸ்டான ஒரு மெசேஜஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஒரு உண்மையான ஒரு மெசேஜஸ், ஸோ இந்த கனெக்ஷன்ஸை பத்தியும் சரி, அவங்களோட உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட உண்மையான ஒரு தாட்ஸ் என்ன, அவங்க என்ன பத்தி திங்க் பண்றாங்க அப்படின்ற அவங்களோட தரப்புல இருந்து ஒரு ஹானஸ்டான என்ன ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வருது அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடெயில் பிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், ஸோ காய்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் சொல்லுது அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டு த ரீடிங் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கைஸ் பிஃபோர் இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இத வந்து சொல்றேன். லைக் இட் இஸ் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆ லைக் இதோட எனர்ஜிஸா இருக்கட்டும், வென் கம்ஸ் டூ நான் டாரோல எடுத்ததா இருக்கட்டும், அண்ட் ஆரக்கிள்ஸ்ல நான் ஜஸ்ட் ஒரு ஒன் சிங்கிள் கார்ட் நான் வந்து எடுத்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் இங்க வந்து இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். இப்போ நம்ம ஆ உங்களோட தரப்புல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில நேரத்துல இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது, ஆ நீங்க 2 பேருமே இப்ப வந்து ஒரு லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறதோ, இல்ல சரியா இப்ப நம்ம வந்து பேச்சுவார்த்தை இருந்தா கூட, நீங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆ ஒரு சிட்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்டா தான் இருக்க மாரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒரு சில விஷயம் வந்து இன்னுமே வந்து இப்ப நீங்க பேசுறீங்க, பேசல. பட் வந்து ஒரு லெஸ் கான்டாக்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல கன்டினியூஸா பேசிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல செப்பரேஷன் மோட்ல 2 பேருமே இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்க வந்து உங்களோட தாட் வந்து பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா, அத வியூவர்ஸ் பார்க்குற நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா கூட, இல்ல அந்த பெர்சன் கூட நீங்க வந்து கரண்ட்ல இருந்திருந்தா கூட, எங்கேயோ நீங்க வந்து லைக் ஸ்டில் நீங்க வந்து எப்படின்னா, லைக் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எதிர்பார்க்கிற கேட்டகரி வைஸ் இது வந்து போகல. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இல்ல. ஸோ அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து என்னன்னா, லைக் தனியா உங்களோட லைஃப் என்னவோ அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தனிமையா இருக்க மாரியே தான் நீங்க வந்து உணர்றீங்க. தனிமையா இருக்க மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. என்னதான் இவங்க உங்ககிட்ட வந்து ஒரு தொடர்புல இருந்தா கூட, பட் உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு மாரி செப்பரேட்டா இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து இல்ல அப்டின்ற மாரி நீங்க வந்து திங்க் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, பொதுவா இந்த பெர்சன் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து இப்போதைக்கு இவங்க வந்து இருந்தாலும், இல்லனாலும் ஒரே மாரி தான் இருக்கு அப்டின்ற மாரி. ஸோ கொஞ்சம் ஒரு மாரி ஐசோலேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜிஸ்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. பட் இந்த ஐசோலேட் எனர்ஜிஸ நம்ம வந்து பார்த்தாலுமே, உங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தா ரொம்பவே வந்து பாசிட்டிவா தான் நீங்க வந்து இருக்கீங்க. சில விஷயத்துல உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து கஷ்டப்படுற மாரி உங்களுக்கு வந்து இருந்திருந்தா கூட, நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒவ்வொரு விதமா இருக்கட்டும், நீங்க உங்களோட லைஃப கொண்டு போற ஒவ்வொரு விதமா இருக்கட்டும், அது ரொம்பவே வந்து பாசிட்டிவான வேல நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க. அண்ட் அதே மாரி அத எவ்வளோக்குள்ள வந்து ஒரு ஸ்மூத்தா எடுத்துட்டு போ முடியுமோ, ஒரு பேலன்ஸ்டு நேச்சரோட எடுத்துட்டு போறீங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும்.
நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, டெஃபினட்டா இங்க வந்து தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க வந்து இருந்திருக்கும். அண்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் நெறைய ஒரு ஒரு மேஜர் ஆர்கானாவோட கார்ட்ஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு டெவில் கைண்ட் ஆஃப் அ ரோல் இங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. அந்த டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் அதாவது தேர்ட் பார்ட்டி அப்டிங்கிறப்போ ரொம்பவே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ பேஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபீமேல் பெர்சன்ஸ்னால நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 3 பேர்னால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 3 பேர்னால ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆ இன்னும் சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஓகே. ஸோ 3 மெம்பர்ஸ் அது என்ன கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். அது ஜெண்டர் வைஸ் நான் சொல்றேன். ஸோ ஒரு அது வந்து என்னன்னா, சில பேருக்கு வந்து டைரக்ட்டா ஒரு ஒரு ஒருத்தவங்கனால தான் பிரச்சனை அப்டின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, செலக்டடா ஒரு 3 பெர்சன்னால பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் த கேஸஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஃபயர் அண்ட் ஒரு வாட்டர் எலிமெண்டோட எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ நீங்க இல்லனா உங்களோட பெர்சன் வந்துட்டு 2 பேர்ல யாராவது வந்து ஒரு ஃபயர் எலிமெண்ட்டோ, இல்ல ஒரு வாட்டர் எலிமெண்ட்டோ வந்து இருக்கலாம். ஸோ ஃபயர் அப்டின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, மேஷ ராசி வரும். ஸோ த ஏரீஸ், லியோ அண்ட் சாஜிட்டரியஸ், சிம்ம ராசி, தனுசு ராசி இது எல்லாமே நம்ம ஃபயர் எலிமெண்ட்ல வரும். அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து வாட்டர் எலிமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி. ஸோ பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ. ஸோ இந்த எனர்ஜிஸ் நான் வந்து பார்க்குறேன். மத்த எலிமெண்டோடது நமக்கு நம்மளோட ரீடிங்ஸ்ல பிரசன்ட்டா இருந்தாலும், பட் இந்த காம்போ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றனால, இத நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் வந்து சொல்றேன். ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபயர் அண்ட் வாட்டரோட காம்பினேஷன்ஸா தான் இங்க வந்து இருக்கு. இன் சச் கைண்ட் ஆஃப் அ கேஸஸ் இப்ப நீங்க வந்து வேற வேற எலிமெண்ட்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, இங்க ஒருத்தரோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட்டா இருக்கு. த ஃபீமேல் பெர்சனோட எனர்ஜிஸ் வந்து ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட்டா வந்து இருக்கும். அந்த மேல் பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப, அந்த ஒரு டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினினோட கான்செப்ட் மாரி தான். அந்த ஒரு ஃபயரி எனர்ஜிஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அத தைரியமா எடுத்து செய்யக்கூடிய ஒரு பெர்சனா தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம். லைக் இங்க வந்து தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ்னாலேயே நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இந்த சிட்யூவேஷன்ஸ்ல வந்து உங்க பெர்சனோட ஹானஸ்ட்டான மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பிஃபோர் வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே அவங்க வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஈவன் தோ இப்ப நம்ம ஒரு சில கேட்டகரி நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களோட பேரண்ட்ஸே அவங்க வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களோட அம்மாவே இப்ப சில விஷயத்துல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, பாஸ்ட்ல அவங்க ரொம்ப வந்து அமைதியா இருந்திருப்பாங்க. பொறுமையா இருந்திருப்பாங்க. சரி பெரியவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாரி, அந்த விஷயத்த அவங்க ரொம்ப வந்து எடுத்துக்காம, சரி பெரியவங்க அப்படின்ற அந்த முக்கியத்துவம் மட்டும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியாவே, சைலன்ட்டாவே வந்து இருந்திருப்பாங்க. பட் இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஸோ இந்த இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஷிஃப்ட் வந்து குடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மேஜர் ஷிஃப்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து குடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு தைரியமா ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ, இல்ல தைரியமா வந்து பேசுறதோ, அந்த மாரி வந்து அந்த மாரி சில விஷயங்கள வந்து பண்ணுவாங்க. பாஸ்ட்ல இவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் நம்ம வந்து தைரியமா நம்ம வந்து எடுத்து பண்ணாலுமே, இப்ப அவங்களோட பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்க ஏதாவது வந்து தப்பா ஏதாவது யோசிச்சுப்பாங்களா? இல்ல நம்ம இந்த மாரி நம்ம பண்றோம் அப்டின்ற பட்சத்துல, ஸோ அவங்கள நம்ம வந்து வேணுக்குனே நம்ம வந்து வெறுக்கிற மாரி நம்ம வந்து பண்றோமா? அப்டின்ற மாரி உங்களோட பெர்சனோட மைண்ட்ல வந்து நெறைய தாட்ஸ் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவங்க நெறைய விஷயம் வந்து ஜட்ஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து மத்தவங்கள வந்து பாதிக்கக்கூடாது. இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ வந்து கட்டாயமா அவங்க பேரண்ட்ஸ வந்து பாதிக்கக்கூடாது அப்டின்றதுல ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. இப்ப ஆனா அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, நெறைய விஷயங்கள் உங்களோட பெர்சனுக்கே வந்து இப்போதைக்கு அவங்க வந்து நெறைய விஷயங்கள அவங்க வந்து ரியலைஸ் பண்ண தான் செய்றாங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க சரி அவங்க பேரண்ட்ஸோட பேச்ச கேட்கிறதா இருக்கட்டும், இல்ல சம் அதர் பெர்சன்ஸோட பேச்ச கேட்கிறதா இருக்கட்டும், அவங்களோட நெலைம வந்து மாறும் மாறும்னு அவங்க நெனச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களோட நெலைமையில எந்த ஒரு மாற்றமே இல்லாம, எப்படி இருந்தாங்களோ அதோட ஒரு மோசமான நிலைமைக்கு உங்க பெர்சன் வந்து இருந்திருப்பாங்க. ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பொறுமைய எல்லாத்தையும் இழந்து போய் தான் வந்து, இப்ப அவங்க தைரியமா ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய நாட்கள் உங்க பெர்சன் வந்து அழுதுருக்காங்க. நெறைய நாட்கள் உங்க பெர்சன் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தியும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தியும் சரி, நெறைய விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஊமையா இருந்துட்டோமே, நெறைய விஷயத்துல நம்ம ரொம்ப அமைதியா நம்ம வந்து இருந்துட்டோமே, நெறைய விஷயங்கள நம்ம விட்டு குடுத்துட்டு போயிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு வேதனை அந்த பெர்சனுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து சில விஷயங்கள்ல வந்து விட்டு குடுக்குறாங்க அப்படின்னா, சரி ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரும். இனிமேலாவது அவங்க அமைதியா இருப்பாங்க. இல்ல
இனிமே தான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி உங்க பெர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சைலன்ட்டா வந்து இருந்திருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எண்ட் வேணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்குறப்ப, இந்த பெர்சன் வந்து ரொம்பவே ஒரு டைமோ, ரொம்பவே ஒரு ஸ்பேஸோ குடுத்து பார்க்குறப்ப, எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்க பெர்சனோட வாழ்க்கையில வரல அப்படிங்கிறப்போ, ஸோ ஃபைனலா உங்க பெர்சனோட சைட்லருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன்ஸ நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க நெறைய பேர் வந்து இந்த கனெக்ஷன்ஸ்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரணுங்கிறதுக்காக, நீங்களுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ, அதனால இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, உங்க சைட்ல இருந்து நீங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்க தேவையில்ல. மேக்ஸிமம் வந்து லைக் நீங்க அந்த ஒரு பேலன்ஸ்ட் எனர்ஜியா இப்போதைக்கு நீங்க எப்படி போயிட்டுருக்கீங்களோ, அதே மாரியே நீங்க வந்து அதே அதே கன்டின்யூ பண்ணுங்க. அண்ட் இதுல நான் வந்து லைக் ஒரு ஸ்ட்ராங்கா நான் வந்து ஒரு லீப்ரா எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து சென்ஸ் பண்றேன். ஒரு துலாம் ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து சென்ஸ் பண்றேன். ஸோ, இப்ப நம்ம ஓவரால் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, உங்க பெர்சனோட சைட்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்களோட ஹானஸ்ட் மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே, ஆல்ரெடி நீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. ஒரு லவ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா நீங்க ஒரு நியூ பிகினிங் உங்க பெர்சன் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அவங்க தரப்புல இருந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து சின்னதா அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. மேஜராவே அவங்க வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்களோட தரப்புல இருந்து ஒரு மேஜராவே நெறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் வந்து இருக்கு. அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள்ல வந்து இனிமே அவங்க வந்து என்னன்னா, லைக் இப்போ ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமே நான் வந்து அமைதியா இருக்க போறதில்ல. இனிமே நான் பொறுமையா இருக்க போறது கிடையாது. இனிமே நான் விட்டு குடுத்துட்டு இருக்க போறது கிடையாது. எனக்குரிய ஆக்ஷன்ஸ் என்னவோ, எனக்குரிய ஸ்டாண்ட் என்னவோ நான் எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி, உங்க பெர்சனோட சைட்லருந்து நெறைய அந்த ஒரு ஆக்ஷனோட எனர்ஜிஸ் தான் நான் நெறையா வந்து பார்க்குறேன். அதாவது என்னன்னா, லைக் ஒரு விஷயத்த வந்து எடுத்து தைரியமா வந்து செயல்படுத்துறது தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இனிமே அவங்க தரப்புல வந்து நீங்க நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, அத நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரது இங்க. ஸோ நெறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ, அது உங்க பெர்சனுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நிச்சயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் உங்களுக்கு இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி உங்களுக்கு பாஸ்ட்ல நெறையாவே ஒரு சில புரிதல் இருந்திருக்கும். நெறைய ஒரு சில கிளாரிட்டி இருந்திருக்கும். யார் என்னால இந்த பிரச்சனைகள் உருவாகுது? எதனால இந்த பிரச்சனை உருவாகுது? அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களோட பெர்சனுக்கு அத பத்தின விஷயமா இருக்கட்டும், அத பத்தி எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல தான் நெறைய விஷயங்கள் அவங்க வந்து விட்டு குடுத்துட்டு ஒரு எமோஷனல்ங்கிற ஒரு கேம்லயே வந்து இருந்துட்டாங்க. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இனிமே அவங்க அந்த மாரி இருக்க போறது இல்ல அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் டெஃபினட்டா வந்து இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஆ இட்ஸ் இந்த கேஸஸ் வந்து நம்ம பார்க்கும்போது, அவங்க ரொம்ப லேட் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரொம்ப சீக்கிரமாவே அவங்க சைட்லருந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனோட ஒரு லைக் அவங்களோட ஒரு டிசைரா கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட ஹானஸ்ட் டிசைரா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆ ஸோ பாஸ்ட்ல நடந்த நெறைய மிஸ்டேக்ஸ்க்கு அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் நான் சொன்ன மாரி தான். அவங்க நெறைய விஷயங்கள் வந்து அழுதுருப்பாங்க. ஆ உங்ககிட்ட கூட அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப்ல பெர்சனலா என்ன போயிட்டுருக்குன்னு கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இல்ல உங்ககிட்ட நார்மலாவே அவங்க வந்து பேசுறாங்க அப்டின்னா கூட, அவங்க வந்து என்ன நெலைமையில இருக்காங்க? அவங்க எப்டி ஃபீல் பண்றாங்க? அப்டின்றது கூட உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்ககிட்ட வந்து ரொம்ப கேஷுவலா, ரொம்ப நார்மலா இருக்க மாரி உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ணலாம். பட் டீப் இன்சைட் வந்து அவங்களோட பெர்சனல் லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுக்குள்ளேயும் நெறைய ஒரு சில ரிக்ரெட்ஸ், நெறைய ஒரு சில மனவேதனைகள் அவங்களுக்குமே வந்து இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயத்துல உங்க பெர்சன் வந்து நெறைய பேர நம்பி நம்பி வந்து ஏமாந்து போயிருந்திருப்பாங்க. ஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலி சைடா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சைட்ல இருக்கட்டும். ஓகே. இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்ன அதே மெசேஜஸ் தான். நீங்க வந்து லைக் ரொம்ப ஐசோலேட்டடா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப அலோனா இருக்க மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆ ஸோ இனிமே இந்த அலோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல வந்து இருக்காது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இன்கேஸ் இப்போ நீங்க வந்து லைக் ஆல்ரெடி இந்த பெர்சன் கூட நீங்க வந்து ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அகைன் ஒரு டிவைன் கனெக்ஷனா தான் வந்து இருக்கும். இந்த யூனியன் வந்து ஒரு டிவைன் யூனியனா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாக்ரெட் யூனியனா தான் நான் இத வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டா இந்த மேரிட்டல் லைஃப்ல இனிமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க வந்து உருவாகும். அண்ட் அதே மாரி இப்ப நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நீங்க ஜஸ்ட் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இனிமே இந்த பெர்சனோட சைட்லருந்து இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸா இருக்கட்டும். ஸோ அண்ட் அதே மாரி லைக் போத் த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து லைக் எய்தர் இட் இஸ் மேரிட் ஆர் அன்மேரிடோட கேஸஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே, போத் த சைட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இவங்க இவங்க கூட நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். வெளியில ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி லைக் அவுட்டிங் போறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்களுமே இங்க வந்து இருக்கிற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மூவ்மெண்ட்ல இவங்க நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண தான் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் ஓகே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாம தான் இவங்க இப்படி இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இப்ப தான் தெரியுதா? அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நீங்க மேபி நெனச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கோ, அது உங்க பெர்சனுக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க இந்த நெறைய விஷயத்துல உங்கள வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க ஒரு புரிதல் வச்சிருந்திருப்பீங்க. பட் அவங்க வந்து மனசு விட்டு சில விஷயங்கள உங்ககிட்ட வந்து பேசும்போது தான் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது தெரிய வரும். லைக் இவங்களுக்கு எதுவுமே சுத்தமா வந்து தெரியாது அப்படின்றது. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் அளவு கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல யாருனால பிரச்சனை இருக்கு, என்னென்ன விஷயம் அப்படின்றது கூட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்காது அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ திஸ் மே பி ஹேப்பன் நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ லைக் ரேண்டமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள கூட இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஏன்னா இவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஆக்ஷன்ஸா இருக்கு அப்படிங்கிறப்போ, வி கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் திஸ் பெர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனிவேஸ் லைக் போத் த சைட் நம்ம வந்து எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜிஸா இருக்கு. அண்ட் அகைன் இட் இஸ் ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸா இருக்கு. டிவைன் ரீயூனியனா இருக்கு அப்படிங்கிறப்போ, அகைன் அது அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ்க்கு தான் இது வந்து கொண்டு போய் விடும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். ஸோ இட்ஸ் ரியலி வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ரீடிங். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்க வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் இது போல என்ன மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பார்க்கலாம். இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அது உங்களுக்கு ரெசல்ட் ஆக தான் செய்யும். யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட வாட்ஸ்அப் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல நான் வந்து குடுத்திருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ ரீடிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டோட ப்ரெடிக்ஷன்ஸா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அகெயின் கைஸ், ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். அண்ட் நான் சொன்ன மாரி லைக் கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் பக்கத்துல இருக்கும். ஸோ உங்களோட ஹைப்ப நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் நெறைய பேருக்கு அவங்க லைஃப்ல பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் கைஸ். See you guys next time and love you all. Take care. Bye bye.